அண்ணா பார்டர் கிட்ட ஏதோ வந்துட்டோமோ? தமிழக கடலோர பகுதி மீன் பிடிக்கிறதும் அது சார்ந்த தொழில் மட்டுமே செய்கிற கிராமங்கள் 1000க்கு மேலே. உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத தொழில். மற்ற மாநிலங்களில் இருக்க மீனவர்களுக்கெல்லாம் சுனாமி புயல்லாம் தான் எதிரி. ஆனால் தமிழ்நாட்டு மீனவருக்கு மட்டும்தான் இயற்கையோடு சேர்த்து அரசியல் 30 வருஷத்துக்கு மேலே பயங்கடிட்டு இருக்குது. ஆழியூர் குப்பம் 300 குடும்பங்கள் இருக்க அழகான கிராமம். கடைசி 15 வருஷமாக இங்கே எந்த சண்டையும் சச்சரவும் வந்ததில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் வின்சென்ட் ஆரோக்கியராஜ். கட்டுமரத்துலேருந்து கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் இவர் கை வைக்காத தொழிலே இல்லை. நேர்மையான மனுஷன் ஊர் மக்கள் இவர் ரொம்ப நம்புகிறாங்க. பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம் எல்லாமே இருக்கும். ஏகப்பட்ட செல்வாக்கு. சிலோன் நேவி வரைக்கும் கூட ஆளுங்க இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஆர்ஆருங்கிற ராஜராஜனுக்கு இவர் தான் வலது கை. ஆர்ஆருக்கு என்ன காரியம் நடக்குனாலும் அது வின்சென்ட் மூலமாக தான் நடக்கும். இவர் கூட்ட குரலுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஓடோடி வருவாங்க. 30 வருஷத்தில் 700 மீனவர்களுக்கு மேலே சிலோன் கப்பல் படையால் கொல்லப்பட்டதா ஆவணங்கள் சொல்லுது. அதான் தலைவர் பார்த்துக்கிறேன்ட்டார்ல. ஐயா வந்துட்டாரு. பாரு வணக்கம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்குங்க. உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லைங்க, இந்த கான்ட்ராக்டர் பசங்க தொல்லை தாங்க முடியல. கமிஷன் ரேட்டெல்லாம் ஏற்றி விட்றானுங்க. மீன் நல்ல விலைக்கே போக மாட்டேங்குங்கய்யா. இது கூட பரவாயில்லைங்க, நம்ம ஊருக்கார பயிலுங்க. நீங்கள் 2 தடுத்துனா அடங்கிடுவாங்க. ஆனால் அந்த பார்டர் ஏரியாவில் தான் சிலோன்காரங்க மறுபடியும் வல்லத்தை பிடிக்கிறதும் வலையை கிழிக்கிறமா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. நம்பி கடலுக்கு போக முடியல. இதுக்கும் நம்ம பசங்க பார்டர் தாண்டி போகிறாப்புல கூட தெரியல. இப்போது 2 நாள் முன்னாடி நம்ம தாமசன பசங்க 10 பேர்த்த பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி தான் செய்தி வந்திருக்கு. என்ன திரும்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? ரவிச்சந்திரன் ஃபோன் போடு. 2 நாளில் போட்டும் நம்ம ஆட்களும் நம்ம மண்ணில் இருக்கணும், சேதம் இல்லாமல். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சொன்னால் அதிகாரிங்க தட்டாமல் கேட்பாங்க, பாதுகாப்பு கூட கொடுப்பாங்க. இருந்தாலும் இது ரொம்ப நாளாகவே இருக்கிற பிரச்சனை. ஆட்சியும் அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். அதனால் எலெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. நம்ம பதவிக்காகலாம் எதுவும் பண்ணுறதில்ல, மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ கூட தலைவர்கிட்ட நம்ம ஊர் பிரச்சனை பற்றி தான் பேசிட்டு வரேன். பார்த்து செய்கிறேன்னு இருக்காரு. சகாயம் அது சேதாரம் என்னன்னு பார்த்து செய்ய வேண்டியது செஞ்சிரு. சரி சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்து. மைக்கேல், நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? சீக்கிரமாக போய் அப்பா கிட்ட பேசியே ஆகணும். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அப்பா கிட்ட பேசும்போது உனக்குன்னு ஒரு தொழில் நல்ல வருமானம் இருந்தால் தைரியமாக போய் பேச முடியும். என்னென்ன பண்ண சொல்கிற? ஆனால் வேறு வேலை திட்டு தானே இருக்கேன். என்னையா எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்க? சாப்பாடு சூப்பராக இருக்குடி. அது இல்லைங்க, எவ்வளோ நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறோம்? என்னாச்சு இப்போ? இல்லை, நம்மளும் சொந்தமாக 4 காசு சம்பாதிச்சாதானே ஊருக்குள்ளே நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ என்ன மதிப்பு குறைஞ்சி போச்சு ஊருக்குள்ளே சொல்லு? அது இல்லையா, ஊர் பெரியவங்க கிட்ட கடனை உடனே ஏதாவது வாங்கினா, இல்லை மைக்கேல் அண்ணன் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணலாம்ல. நம்ம பட்ட கடனும் கூட சீக்கிரம் அடைச்சிடலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? சரி விடு, எதுக்கும் நான் மைக்கேல்கிட்ட பேசி பார்க்குறேன். சரியா? அண்ணா வணக்கண்ணே. என்னையா அந்த பக்கம் கடலுக்கு போலியா? நேற்று தானே கடல்லேருந்து வந்தோம். அப்புறம் இங்கேனே வேலை? ஒன்றும் இல்லைண்ணே, தாமஸ் போர்டு ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்காரு. வேலை முடிஞ்சா என்னன்னு பார்க்கலான்னு வந்தோண்ணே, அதான் வந்தோம். யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? நம்ம பாண்டிகிட்ட தானே கொடுத்துருக்கோம். அப்படியா? சரி வரட்டுமா? சரிங்க. போப்போண்ணே.
துணையாய் நீ வந்தாய் இதயத்தை நீ வென்றாய் நீயே ஓர் மழை நீயே ஓர் குடை வழி துணையாய் நீ வந்தாய் இன்றோ வாழ்வை தந்தாய் மேல்வானம் மட்டும்தான் எனதென்று நினைத்தேன் கீழ்வானம் கூடத்தான் இருக்கென்று சொன்னாய் அலை இவளலை கரை தேடிய நான் காட்டுக்கும் கடலுக்கும் நடுவுல ஊரோ அது ஒற்றை பூ பூக்குது காதல் பேரோ மனமே மனமே கலங்காதே மனமே உனக்கென இருப்பேன் மறவாதே மனமே உன் அருகினில் அரணை நான் உணர்கிறேன் அதனால் தனிமையை தனித்திட விளைவாய் வா ஏயா நான் சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்தியாயா? எதை பற்றி சொல்கிற? சொந்தமாக தொழில் பார்க்கலான்னு சொன்னனே. சொந்தமாக தொழிலா? சும்மா இதையே பேசிட்டு இருக்காத விடு. ஏன் இவ்வளோ யோசிக்கிற? என்னதான் பிரச்சனை? தனியாக பண்ணால் தானே கஷ்டம். வெளியே எங்கேயாவது கடன் வாங்கி பாருங்க. கார்த்தி அண்ணனும் நீயும் சேர்ந்து செஞ்சா கடனையும் சீக்கிரம் அடைச்சிடலாம்ல. கரெக்டு தான், பட் ஆனால் அவ்வளோ காசுக்கு நாம எங்கே போகிறது? யார்கிட்டயாவது வெளில கேட்டு பார்க்கலாமே. கேட்கலாம், ஆனால் தாமசன்கிட்ட கூட கேட்கலாம். ஆனால் 40 லட்ச ரூபா வாங்கிட்டு திருப்பி கட்டணும்ல. கேட்டு பார்த்தா தான் ஒரு சொந்தமாக தொழில்னு இருக்கும். அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறதுக்கும் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகிட்ட கேட்டு கார்த்தியோட கூட சேர்ந்து பண்ணலாம். 40 லட்ச ரூபாங்கிறது பெரிய தொகை. அதை கட்டுறது எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு தெரில. கார்த்தி, உனக்கு தான் புரியாமல் பேசுகிறாங்கண்ணா நீயுமா? நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம நம்பி காசு தருவோம்னு நினைக்கிறேன். அல்லும் பகலும் நம்ம கஷ்டப்பட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வரோம். ஆனால் அந்த மீனுக்கு நம்ம விலையை நிர்ணயிக்கிறது இல்லை. எவனோ ஒருத்தன் வாய் திறமையால் அவன் காசு சம்பாரிச்சிட்டு போகிறான். நம்ம என்ன நாடகம் கட்சியாக தானே இருக்கும். புரியுது மச்சான், நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குடா. நம்மளை கப்பத்த கடல் தான் இருக்கா. ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்போம், யார்கிட்டயே கேட்டு பார்ப்போம். கடனாக தான்டா கேட்குறோம், தப்பு இல்லையே. சரியா வரும்டா. டே கம்மிடா, என்னப்பா மதியம் தான் கடல்னு வந்திருப்பீங்க. இப்போ என்னடான்னா இங்கே உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அல்லும் பகலும் உழைக்கிறீங்களே. அட ஏன்னா நீ வேற எதுவும் தெரியாமல் பேசிக்கிட்டு. அட சும்மா சொல்லப்பா. உங்ககிட்ட சொல்லல என்னென்ன இருக்கு? தங்கச்சி ஆசைப்படுறா, சிஸ்டர் ஆசைப்படுறா. சரி, சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கோம். எந்த தொழில்னா என்ன பண்ணிருக்கீங்க? அண்ணே கடலை விட்டா வேற என்னன்னு எங்களுக்கு தெரியும். சொந்தமாக போட் ஒன்று லீஸுக்கு எடுக்கலான்னு அவளுக்கு தான் வளரிட்டு இருக்காங்க வீட்டில். அட நல்ல விஷயம் தானப்பா. 2 பேரும் சேர்ந்து விளாண்டுருக்கீங்களா? என்னண்ணே நீயும் புரியாமல் பேசுகிற? சொந்தமாக ஒரு வல்லம் வாங்கணுன்னா பெரிய தொகை செலவும்ல. அவ்வளோ காசுக்கு நாம எங்கே போகிறது? அப்போ உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை. சரி, ஊரில் ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம மின்சென்ட் ஐட்ட போய் நிற்பாங்க. அவர்கிட்டே போய் வார்த்தை கேட்டு பார்த்துருவோமே. என்னடா கடன் தானடா, கேட்டு பார்த்துருவேன். என்ன பார்க்குறது, நான் வாங்கியே தரேன். எதுக்கும் 2 நாள் கழிச்சு வந்து என்ன பாருங்கள். அதுக்குள்ளே நான் ஐயாட்ட போய் எல்லாத்தையும் பேசி வச்சிடறேன். சரியா? பட்டுமா? போட்டு தானே, பெரிய பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி பார்ப்போம். ஓகே சரி சரிங்க, நான் பண்ணுறேன். வணக்கங்க ஐயா. விவசாயம் என்ன பசங்களா யார்? நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நம்ம 30 பசங்க இவங்க தான். சரி, தம்பி பேர் தான் மைக்கில், அது நம்ம கார்த்தி. சரி, நம்ம மாதா கோயில் பக்கத்தில் தாங்க வீடு. தாமசன்கிட்ட தான் தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, தொழிலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது. நல்லா போகுதுங்க. தொழிலாம் நல்லா தாங்கய்யா போகுது. பசங்க தான் சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணலான்ட்டு இருக்காங்க. என்ன தாமஸ் நல்லா இல்லை தானே? பிரச்சனை எதுவும் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. பசங்க தான் சொந்த காலில் நிற்கலான்னு ஆசைப்பட்டாங்க. அந்த லீஸு விஷயமா சரி, அது சொன்ன யோசிச்சு பார்த்தேன். லீஸ்லாம் இருக்கு. நமக்கு அடுத்த வாரம் 4 போட்டு வருதுல்ல, அதில் எதனா ஒன்று எடுத்து கொடுத்துடலாம் பசங்கிட்ட. கொடுத்துடலாங்க, அவங்க பார்த்து தவணையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டோம். சரி என்னப்பா? சரியா? ரொம்ப சந்தோஷங்கய்யா.
ஆனால் தவணை எவ்வளோ என்னதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் சகாயத்திட்ட பேசிக்கப்பா. தவணை என்ன ஏதுன்னு. என்ன சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். வேலையெல்லாம் சுத்தமாக நேர்மையாக இருக்கணும். என்ன சரியா? ஐயா உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த இதில் என்னப்பா இருக்குது? நம்ம பசங்க நம்ம பண்ணால் வேறு யார் பண்ண போகிறா? எலெக்ஷன்லாம் வேறு வருது. கட்சி வேலையெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? என்ன சரி அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம பசங்க சிறப்பாக செஞ்சுருவாங்க. சரி வா சரிங்க வரேங்க. தம்பி பேரண்ட்ஸ் என்ன? மைக்கேல் அடுத்த வாரம் தலைவர் ஊர்லேருந்து வராரு. ஆமெல்லாம் விரும்பி சாப்பிடுவார். சிலோன் கேப்டன்கிட்ட சொல்லி ஒரு ஆமை தெக்குத்தீவில் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். நம்ம வல்லத்தை ஒன்று எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு. தெக்குத்தீவா? ஐயா தெற்குத்தீவுக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பேச வேண்டிய இடத்துல பேசியாச்சு. நம்ம போட்டுனா எல்லாருக்கும் தெரியும். தைரியமாக போயிட்டு வாங்க. வேணா சாயத்தை கூட கூப்பிட்டு போ. சரியா? ஏய் என்னையா யோசிக்கிற? எலெக்ஷன் டைம் வேறு. ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்தால் லம்பாக தருவாங்க. சும்மா சரின்னு சொல்லு. ரொம்ப யோசகனா விடு. நம்ம சுராசைகிட்ட சொல்லி பார்த்துக்கிடுவோம். நம்ம பசங்களாச்சே சொன்னால் செய்வாங்களான்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லைங்க. ஐயா அப்படிலாம் இல்லையா? நாங்களே போயிட்டு வந்துடுறோம். சரி பார்த்து வரேங்க. என்னமோ தெரியலடா, உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மாதம் மாதம் தவணை கட்டுன்ற பையன் தான். கவலைப்படாத. கோர்ட்டில் ஓனர் இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கு. ஒரு செல்ஃபி எடுப்பண்ண. யாரா இவன்? இவனை எங்கடா பிடிச்ச? நான் எனக்கு ஏதோ வேலையா தான் இருக்கட்டும்னா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பார்க்குறதுக்கு அக்குமார் மாதிரியே இருக்கான். டேய் போய் வேலையை போடுறான். சென்னைகிட்ட பேசிட்டு இல்லை ரொம்ப சந்தோஷப்படும்ல. இல்லைடா பேச. அதோ பாறை வரதுக்குள்ள பேசிடு, சிக்னல் போயிடும். சரிடா போய் பேசிட்டு அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். என்ன ரொம்ப தூரம் வந்துட்டோம் போலயே. இந்த திமிங்கலெல்லாம் கரையில் செத்து கிடக்குது. இது செத்து போய் கரைக்கு வருதா இல்லை கரைக்கு வந்து செத்து போதா? டேய் டேய் பேசிட்டே உனக்கு கடலில் சொரவக்கேரியா போடுறேன். போட்டாலும் அண்ணா பார்டர் கிட்ட ஏதோ வந்துட்டோமோ? கடலை வீசுங்க. மொத்தம் 3 முடிஞ்சு. சரி ஜாக்கிரதை இரு. ஆகட்டும். என்ன ஆடா மொத்தமாக வர சொன்னீங்க? சொல்லுங்கள் என்ன விஷயம்? போனாச்சில் கிரானைட் குவாரி டெண்டர் விட்டுருந்தோம்ல, அதில் நம்ம ஆளுங்க கொஞ்சம் அங்கங்கன்னு கை வச்சிட்டாங்க. 10,000 கோடிக்கு மேலே இருக்கும் போல். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்காராம். கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது விஷயம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நம்ம ஆட்சிக்கே வர முடியாது. சும்மா பப்ளிக் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க சென்சேஷன் ஆகணும். நாம் பண்ணுறதை பார்த்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் வரணும்.
நமக்கும் இமேஜ் பில்டப் ஆகணும், ஒரே கலர் 2 மடங்கு அடிச்ச மாதிரி இருக்கணும். அண்ணே எதுக்கு சுற்றி வளைச்சிக்கிட்டு நம்ம நாட்டில் சென்சேஷன் கப்பஞ்சம் காவேரி பிரச்சனை மீனா பிரச்சனை இப்படி எத்தனையோ இருக்குது. ஏதாவது ஒன்று கிள்ளி விட்டுருவோம், பிரச்சனை பெருசாகட்டும், அப்புறம் தொட்டிலாட்டிக்கலாம். மீனவ பிரச்சனை நம்மளா பண்ணுறோம், பக்கத்து நாட்டுக்காரன் பண்ணுறான். அதை நம்ம தீர்த்து வைக்காம தானே இருக்கோம். அதே தான், ஏன் தீர்த்து வைக்காமல் இருக்கோம்? இப்படி பயன்படும் தானே. மீனவ பிரச்சனையே திரும்பி கிள்ளிவிட சொல்கிறீங்க. ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. இப்போ இருக்கிற நிலைமையில் சிலோன் கேப்டன் நம்ம சொன்னால் கேட்பானா கூட தெரில. காசு வேறு ரொம்ப செலவாகும். முன்ன மாதிரி 2 நாள் பிடிச்சிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடனா பரவாயில்ல, செய்யலாம். கொலைன்னா என்ன வின்சென்ட், ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. பிரச்சனை பெருசாக வரும்னு பார்க்குறேன். முதல்ல நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும் வின்சென்ட். அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் போய் சிலோன் கரண்ட்டெல்லாம் போய் நிற்க வேணாம், வேலையை நீங்களே முடிங்க. அப்புறம் என்னாலும் நான் பார்த்துக்கிறேன். சாதாரணமாக சொல்லிட்டீங்க. சரி, இதில் நம்மளுக்கு என்ன லாபம்? எவ்வளவோ இருக்குது. வேலை முடிஞ்ச 4வது நாள் உங்கள் ஊரில் மாபெரும் பேரணி என் தலைமையில். ஆளுங்கட்சி மீனவ பிரச்சனைக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு பேசலாம். மீனவர் மேலே அக்கறையும் இல்லைன்னு மேடைக்கு மேலே பேசலாம். கூட்டணி கட்சியெலாம் எதுக்கு இருக்கானுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு இதே பேசணும்னா ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷன் நம்ம மேலே தான். நம்ம இமேஜும் பில்டப் ஆகும், ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் வரும். எங்கேயோ எவனோ 4 பேர் சத்தெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. தைரியமாக பண்ணுங்கள், யாருக்கும் சந்தேகம்லாம் வராது. 1000 சி கட்சியில் நிரந்தர செயலாளர் பதவி, சென்ட்ரலில் பேசி மினிஸ்டர் கூட வாங்கி தரேன். வேலையை முடிச்சு சொல்லுங்கள், ஆனால் வேலை காது வச்ச மாதிரி இருக்கணும். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் ஆர்ஆர். யோசிச்சு சொல்லுங்கள், ஆனால் நமக்கு டைம் ரொம்ப கம்மி. மக்கள்லாம் நம்ம மேலே கொஞ்சம் நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க. இது நான் கொடுத்த வாழ்க்கை வின்சென்ட். வேலையை முடிச்சுட்டு சொல்கிறீங்க. நான் வரேன். வளர்ந்துடுறே ஐயா, என்ன முடிவு என்ன முடிவு பண்ணிக்கிங்கன்னா? இந்த தலைவர் சொன்னார் இல்லைங்களா, பார்ப்போம். உங்களுக்கு சரின்னா சொல்லுங்கள், மேற்கொண்டு நான் பார்த்துக்கிறேன். அதான் தலைவர் பார்த்துக்கிறேன்ட்டார்ல, ஆக வேண்டியதை பாரு. நம்ம பதவிக்காகலாம் எதுவும் பண்ணுறதில்ல, மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். Mm-hmm.